மஞ்சபுரம்ங்கிற ஊரில் மாதவசேனன்னு ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் தாராள மனசு படைச்சவன், எல்லாருக்கும் உதவுற பரோபகாரி. ஆனால் அவனுக்கு தாய் தந்தையினோ உற்றார் உறவினர்னோ யாருமே இல்லை. அவன் தனியாகத்தான் தன்னோட பெரிய வீட்டில் இருந்து வந்தான். அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் பேர் சூரசேனன். அவன் பரம ஏழை. ஒரு சின்ன வீடு தான் அவனோடது. அவன் மாதவசேனனுக்கு நேரெதிரான குணம் படைச்சவன். மற்றவங்க நல்லா வாழறத பார்க்க சகிக்காத பொறாமக்கார. பொய் பொரட்டு ஏமாத்து வேலைகளை எல்லாம் செஞ்சு ஊர்க்காரங்க கிட்ட போக்கிரின்னு துஷ்டன்னு பேர் வாங்கினவன். மாதவசேனன் செல்வ செழிப்போடவும் பேரும் புகழோடவும் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வயிற்றெரிச்சலாக இருந்துச்சு. அதனால் அவன் மாதவசேனனை பற்றி குறை சொல்ல தொடங்கினான். மாதவசேனன் நல்ல செயல்களை எல்லாம் வெறும் பகட்டுக்காகத்தான் செய்யறானோ, தன்னை எல்லாருக்கு முன்னாடியும் சிறுமைப்படுத்தி காட்டுறதுக்காகத்தான் மாதவசேனன் தான தர்மம் உபகாரணி எல்லாம் செஞ்சுட்டு வரானோ சூரசேனன் சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் சூரசேனன் அந்த ஊர் கிராம அதிகாரி கிட்ட போய், ஐயா, என்னோட குடும்பம் பெருசு, அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கும் உறவினரோ குடும்பமோ இல்லாமல் இருந்து பணமும் நிறைய இருந்தால் நானும் மாதவசேனன் மாதிரி தான தர்மம் செய்வேன், மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் நான் அவனை போல இல்லாததால தான் கெட்டவன்னு பேர் வாங்கிட்டேன். நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே மாதவசேனன் தான். ஏன் என்னோட பரிதாப நிலையை பார்த்து எனக்கு அவன் உதவலை? உண்மையிலேயே அவனுக்கு நல்ல குணம் இல்லைன்னு தானே அர்த்தம். என்னைய மட்டம் தட்டுறதுக்காகத்தான் இப்படி பரோபகாரி தர்மாத்மா கொடையாளின்னு அவன் வேஷம் போடுறா அப்படின்னு ஆத்திரம் தீர பொறிஞ்சு தள்ளுனான். கிராம அதிகாரி அதுக்கு, இங்கே பாரு சூரசேனா, நீ சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்குது. மாதவசேனை பக்கத்து வீட்டுக்காரனான உன்னோட கஷ்டங்களை பார்த்து ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்கிட்ட போயிட்டு உனக்கு தானம் செய்ய சொல்லி வற்புறுத்தவெல்லாம் முடியாதே அப்படின்னாரு. சூரசேனனோ அப்பவும் மாதவசேனனை இகழ்ந்துட்டு தான் போனான். ஆனால் இந்த செய்தி ஊர் முழுக்க பரவி மாதவசேனனோட காதிலையும் விழுந்துச்சு. அவன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கிராம அதிகாரி கிட்ட போய் உடனே ஊர் மக்களையெல்லாம் அங்கே கூட்டும்படி சொன்னான். கிராம அதிகாரியும் திகைச்சிட்டே மாதவசேனன் சொன்னபடியே செஞ்சார். கொஞ்ச நேரத்திலேயே ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே வந்து கூடுனாங்க. அவங்களில் சூரசேனனும் இருந்தான். மாதவசேனன் சூரசேனனை பார்த்து, இங்கே பாரு, நீ என்னோட பக்கத்து வீட்டுக்கார, உனக்கு மாதம் ஒன்றுக்கு வீட்டு செலவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா. சூரசேனன் அதுக்கு 300 வராகன்கள்னு சொன்னான். மாதவசேனன் உடனே, சரி, உன்னோட மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டா. அவன் 100 வராகன்கள்னு சொன்னான். அப்போ மாதவசேனன் என்ன சொன்னானா, இங்கே பாரு சூரசேனா, உனக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு கேட்டா. சூரசேனனும் 2000 வராகன்கள் கடன் வாங்கியுள்ளதா சொன்னான். அப்போ மாதவசேனன் கிராம அதிகாரி கிட்ட, நான் இவனோட கடனை தீர்க்கிறேன், மாதம் 1000 வராகன் வருமானம் வர சொத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். அதிலிருந்து மாதம் இவனுக்கு 500 வராகன்கள் கொடுத்துட்டு வாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, இவனோட வீட்டு செலவு போக மீதி பணத்தை தான தர்மத்திலேயோ மற்றவங்களுக்கு உதவி செய்வதிருந்தால் செலவிடணும். இதுக்கு இவன் சம்மதிக்கிறானான்னு கேளுங்கன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு கிராம அதிகாரி திகைச்சு போனார். வீரசேனன் அதுக்கு சம்மதிச்சா. அப்போ மாதவசேனன் சொன்னான், இவன் நான் கெட்டவன்னும் என்னால் தான் அப்படி ஆனான்னு உங்ககிட்டவே சொல்லியிருக்கா. அதனால் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இவனை விட்டு விலகி வெகு தூரம் போயிடலான்னு தீர்மானிச்சிட்டேன். என்னோட சொத்துக்களை எல்லாம் தர்ம காரியங்களுக்காக கொடுக்குற, அதை விநியோகிக்கிற பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எனக்கு வாழ்க்கை மேலே பிடிப்பு இல்லை, நான் சன்னியாசி ஆகிட போகிறேன். இமயமலைக்கு போய் தவம் செஞ்சு மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் முறைப்படி பத்திரம் எழுதி தன்னோட சொத்துக்களை எல்லாம் கிராம அதிகாரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டான். அவன் இமயமலைக்கு போகிற வழியில் ஒரு அடர்ந்த காட்டை அடைஞ்சான். அங்கே ஒரு மகரிஷியோட ஆசிரமம் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் மகரிஷியை பார்த்தான். அவர்கிட்ட அவன் தன்னை அவரோட சீடனை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுனான். அவரும் அவன்கிட்ட நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு, அப்பனே, அறிவாளியான மனிதன் கடைப்பிடிக்க அவனுக்கு முன்னாடி 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று தவம் செஞ்சு முக்தி அடையிறது, இன்னொன்று யோக வித்தையால் அறிவு திறன் அடைஞ்சு மக்களுக்கு நன்மை புரியறது. நீ நான் சொன்ன 2வது வழியை மேற்கொள்ளு, அதுதான் உனக்கு ஏற்றதுன்னு சொன்னார். மாதவசேனனும் ரிஷி சொன்னபடியே செய்யறதா சொல்லி அவரோட சீடனா ஆனான். இப்படியே 2 ஆண்டுகள் கழிஞ்சுது. அப்போ மகத நாட்டை இந்திரகுப்தன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனோட நாட்டில் தொடர்ந்து 2 வருஷமாக மழை பெய்யாமல் போகவே பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க.
மன்னன் தன்னோட மந்திரிகள் கூட என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாதவசேனன் அங்கே வந்தான். அவன் மன்னனை பார்த்து, அரசே, நான் உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவி செய்கிறேன், நீங்களும் எனக்கு பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னான். இந்திரகுப்தன் மாதவசேனனோட தோற்றத்தை பார்த்துட்டு அவன் ஒரு யோகின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ இந்திரகுப்தன் தன்னோட நாட்டில் 2 வருஷங்களாக மழை இல்லாமல் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறத பற்றி சொன்னான். அதை கேட்ட மாதவசேனன் புன்னகை புரிஞ்சவாறே, அரசே, இது மிக சுலபமான வேலை. இயற்கையோட தட்பவெப்ப நிலைகளை கட்டுப்படுத்த சில உபாயங்கள் இருக்குது. மந்திர சக்தியால் நான் ஒரு ஹோமம் செய்கிறேன். அதை செய்ய ஏற்ற இடம் சங்கரபுரங்கிற ஊர். அங்கே போக இப்போவே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அந்த ஹோமம் செய்ய என் கூட நீங்கள் மட்டும்தான் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. நாம் உங்களோட தேரில் அமர்ந்து சீக்கிரமாக சங்கரபுரத்தை அடைவோம் அப்படின்னு சொன்னான். இந்திரகுப்தனும் மாதவசேனன் சொன்னபடியே அவன் கூட தேரில் போக தயாரானான். தேரோட்டி தேரை ஓட்ட அவங்க 2 பேரும் அதில் அமர்ந்து போனாங்க. தேர் பாதி வழியில் சட்டுன்னு நின்றுச்சு. இந்திரகுப்தன் தேரோட்டியை பார்த்து, ஏன் தேரை நிறுத்திட்டேன்னு கேட்டான். தேரோட்டியும் கொஞ்சம் தூரத்தில் புலிகளோட கூட்டம் வழியில் நின்றுட்டு இருக்கிறத சுட்டி காட்டினான். அப்போ மாதவசேனன் தேர்லேருந்து கீழே இறங்கி புலிகள் இருக்கிற இடத்துக்கு போனான். அங்கே 12 புலிகள் இருந்துச்சு. அவை ஒவ்வொன்றா வந்து மாதவசேனனை ஒரு தடவை சுற்றி வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதை பார்த்து இந்திரகுப்தனும் தேரோட்டியும் ஆச்சரியப்பட்டாங்க. தேரோட்டி தேரை ஓட்டிட்டு போய் மாதவசேனன் நின்ன இடத்துல நிறுத்தினா. மாதவசேனனும் அதில் ஏறிட்டான். தேர் சங்கரபுர எல்லையை அடைஞ்சிது. அப்போ அங்கே ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருந்துச்சு. தேரோட்டி தேரை நிறுத்தினான். அப்போ ஒரு கிழவர் வந்து மாதவசேனனை ஆச்சரியமாக பார்த்து, ஓ, நீங்கள் தான் அந்த யோகியா அப்படின்னு கேட்டார். மாதவசேனனும், ஆமாம், நான் ஒரு யோகிதான்னு சொன்னான். அப்போ அந்த கிழவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு யோகி எங்களோட ஊருக்கு வந்து ஒரு ஹோமம் செஞ்சு நாட்டில் மழையை பெய்விக்க போகிறாருன்னு எங்களோட கிராம தேவதை கிராம அதிகாரியோட கனவுல தோன்றி சொல்லிச்சு. அந்த ஹோமத்தில் நம் நாட்டோட எல்லா ஊர்களிலும் மழை பெய்யும். ஆனால் எங்கள் ஊர் மட்டும் பூகம்பத்தால் அழிஞ்சிடுமா. அந்த பூகம்பம் வராமல் தடுக்கிறதுக்கு எங்கள் ஊர் ஆலமர மேடையில் இருக்கிற ஒரு கல்லை 6 அடி உயரத்துக்கு தூக்கிட்டா போதுமா. ஊருக்காரங்க என்னதான் முயற்சி பண்ணி பார்த்தோம் அந்த கல்லை அசைக்க கூட முடியலை அப்படின்னு சொன்னார். அப்போ இந்திரகுப்தன் தான் அதை செய்கிறதா சொல்லி எல்லாரு கூடவும் ஆலமரத்தடிக்கு போனான். எவ்வளவு முயன்றும் அவனாலும் அந்த கல்லை அசைக்க முடியலை. அப்போ மாதவசேனன் சொன்னான், அரசே, எல்லா வேலைகளையும் உடல் பலத்தால் செஞ்சிட முடியாது. சில வேலைகளை மந்திர பலத்தால் தான் செய்ய முடியும். நான் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உச்சரித்து அந்த பலத்தால் இந்த கல்லை 6 அடி உயரத்துக்கு போய் நிற்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் அங்கேயே நின்று சில மந்திரங்களை உச்சரித்தான். அப்போ அந்த கல் தரையிலிருந்து பெயர்ந்து வந்து 6 அடி உயரத்துக்கு போய் நின்றுச்சு. அதை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியாகி கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. மாதவசேனனை போற்றி புகழ்ந்தாங்க. மாதவசேனனும் அங்கே ஹோமத்தை நடத்தினான். அது வரைக்கும் ஒரு மேகம் கூட தென்படாத ஆகாயத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழை அந்த ஊரில் மட்டும் இல்லை, அந்த நாடு முழுசுமே பெஞ்சுது. ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பிச்சு. ஆறுகளில் கரை புரள வெள்ளப்பெருக்கு எடுத்துச்சு. மக்கள் மனசு குளிர்ந்துச்சு. அவங்களுக்கு நீண்ட கால வறட்சிக்கு அப்புறமா நிறைய தண்ணீர் கிடைச்சிருச்சு. இதை பார்த்து இந்திரகுப்தன் பயபக்தியாக மாதவசேனனை வணங்கி, சுவாமி, நீங்கள் எல்லா சக்திகளும் படைச்சவர், மகான், அவதார புருஷர். என்னோட நாட்டில் அடியெடுத்து வச்சு என் மக்களோட துயரத்தை போக்கடிச்சிங்க. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சர்வசாதாரண மானிடன். நீங்கள் எனக்கு உதவி செய்வதாகவும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு உதவணும்னு நீங்கள் சொன்னீங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த உங்களுக்கு என்னோட உதவி தேவையா? எனக்கு இது ஆச்சரியத்தை தான் கொடுக்குது அப்படின்னு பணிவாக கேட்டு நின்னான். அதை கேட்ட மாதவசேனன் புன்னகை புரிஞ்சு, மன்னா, எல்லாருக்கும் எளிதில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும். நான் இதே நாட்டில் மஞ்சபுரத்தில் வாழ்ந்தவன், பெரும் செல்வத்தோடு இருந்தவன். அப்போ என்னோட பக்கத்து வீட்டுக்காரனான சூரசேனன் என்னை பற்றி அவதூறு சொல்லி என் மேலே பொறாம கொண்டான். அது ரொம்ப அதிகரிச்சதுனால நானும் இந்த வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சேன். சூரசேனன் வசதியாக வாழறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு என்னோட சொத்துக்களை எல்லாம் தான தர்ம காரியங்களில் செலவிட சொல்லிட்டு நான் சன்னியாசியாக கிளம்பிட்டேன். ஒரு மகரிஷியோட சீடனாகி அவரோட அறிவுரைப்படி சக்தி வாய்ந்த பல மந்திரங்களை கற்று என்னோட ஆசிரமத்தில் இருந்துட்டே மக்களுக்கு நன்மை புரியுறது அப்படின்னு தீர்மானித்தேன். ஆனால் அந்த சூரசேனனுக்கு இன்னமும் என் மேலே பொறாம தான் இருக்குது. நான் மந்திர சக்திகளால் உயர்றது அவனுக்கு எரிச்சலை மூட்டி இருக்குது.
அவன் என்னோட ஆசிரமத்துக்கு வந்து அவனுக்கு நான் கற்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நச்சரித்து தொல்லை கொடுத்து வரான். நான் கற்றது போக இன்னும் சக்தி வாய்ந்த பல மந்திரங்களை ஓலைகளில் எழுதி ஆசிரமத்தில் வச்சு பாதுகாத்து வரேன். அதனால் எனக்கும் அந்த மந்திர ஓலைகளுக்கும் எந்தவித தீங்கும் நேர விடாமல் சூரசேனனை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யணும். இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற பதிலுதவின்னு சொன்னான். அதை கேட்ட இந்திரகுப்தன் ஆச்சரியப்பட்டு போய், சுவாமி, தாங்கள் கொடிய புலிகளை அடக்குனீங்க, கடினமான கல்லை தரையிலிருந்து 6 அடி உயரத்துக்கு போய் நிற்க செஞ்சீங்க, ஹோமம் செஞ்சு மழையை வரவழைச்சிங்க. இப்பேற்பட்ட உங்களை நான் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து காப்பாற்றவா வேணும்? உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட மாதவசேனன் 1-2 நிமிஷங்கள் யோசித்து பார்த்துட்டு, அரசே, நீங்கள் இந்த நாட்டோட மன்னர், நான் இந்த நாட்டில் வாழற குடிமகன், துஷ்டர்களை ஒடுக்கிறது என்னோட வேலை தானா அப்படின்னு கேட்டான். இந்திரகுப்தன் மறுவினாடியே மாதவசேனனோட ஆசிரமத்துக்கு பாதுகாப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சூரசேனனை கடுமையாக எச்சரிக்கை பண்ணி அந்த ஆசிரமத்தின் பக்கமாக தலை காட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மாதவசேனன் பல அபூர்வ சக்திகளை கொண்டிருந்தும் அவனே சூரசேனனை தண்டிக்காம எதுக்காக மன்னனோட உதவியை கோருனா? அவன் ஏன் இதை தானே செய்யலை? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. அதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மாதவசேனன் கிட்ட வீரசேனனை தண்டிக்கிற சக்தி இல்லாமல் போயிடல. அவன் சன்னியாசி, தன்னோட சக்தியை தனக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு அவன் நினச்சான். அதனால தான் சூரசேனனை தண்டிக்கிறது சரியில்லை அப்படின்னு நினச்சான். அது மட்டும் இல்லாமல் ஒருவனை தண்டிக்கிற பொறுப்பு மன்னருடையதேன்னு மன்னனுக்கும் உணர்த்தினான். அதனால தான் அவன் மன்னன்கிட்ட அந்த உதவியை கேட்டான் அப்படின்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.